அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை எப்படிலாம் வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அல்லாஹ் நேரடியாக தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு திருமறையினுடைய 2 வரலாறை சொல்லி காமிச்சோம். அதேபோல் சில நேரங்களில் காரண உலகமாக இருக்கிறனால அல்லாஹ் காரணத்தை வச்சு அல்லாஹ் தஆலா சில செய்திகளை தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காமிப்பான் அப்படின்னு செய்தியை நேற்றைய தினத்தில் ஹாஜரா அம்மையோடைய வரலாறில் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய செய்தி என்னென்னா, அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் காரணத்தை வைத்து அல்லாஹ் தஆலா சில காரியங்களை தன்னுடைய வல்லமையின் மூலமாக அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி காண்பிக்கின்றான். அந்த செய்தி நம்ம பார்க்கக்கூடிய நேரத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் கர்ப்பமாக இருக்கிறாங்க, நிறை மாத கர்ப்பிணி. அவங்க ஒரு தடவை அல்லாஹ்ட்ட எப்படி கேட்குறாங்கன்னா, யா அல்லாஹ், என்ன ஒன்றுமில்லாமல் ஆக்கியிருக்கலாமே, ஏற்கனவே இறந்து போயிருக்கலாமே, இந்த பேறுகால வலியினால் தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புன அந்த செய்தியை அல்லாஹ் திருமறைகளை சொல்லி காண்பித்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த தாயை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா, அவங்க அப்படியே வலி தாங்காமல் பேரிச்ச மரம் இருக்கக்கூடிய அந்த ஓரத்தில் வர்றாங்க, அந்த பேரிச்சம் தோட்டங்கள் நிறைஞ்ச இடத்துக்கு வர்றாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மரியமே வஹுஸி இலைக்கி பிஜ்தின் நஹலத்தி துசாக்கித் அலைக்கு ருதபன் ஜனியா. மரியமே, அந்த பேரிச்ச மரத்தினுடைய அந்த கிளைகளை பிடிச்சி குலுக்குங்க, அதுலேருந்து பழங்கள்லாம் கீழே கொட்டும், நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் குடிங்க, உங்களுக்கு சாலிகான கண்குடிச்சு தரக்கூடிய குழந்தைய நாம் தருவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஏன் அவ்வளோ சிரமப்படக்கூடிய பெண்ணுக்கு பேரிச்ச மரத்தை உழுக்குவது ரொம்ப கடினம். அந்த பழம் லேசில் உழுகாது. இருந்தாலும் அல்லாஹ் நேரடியாக கொடுத்துருக்கலாமே. அந்த கர்ப்பமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கக்கூடிய தாய்க்கு அல்லாஹ் ஏன் இப்படி ஒரு சிரமத்தை கொடுத்து அதுக்கு பின்னால் ஒரு இன்பத்தை அல்லாஹ் கொடுக்குறான்னா, இது காரண உலகம். சில விஷயங்களில் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துறதுக்கு சில காரணங்களை அல்லாஹ் வச்சிருப்பான் என்பதை இந்த வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். இறைவனின் வல்லமையை முழுமையாக புரிந்து கொள்வோம். ஈருலகத்திலேயும் உயர்வை பெறுவோம். ஈருலக துன்பத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.